ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது ஒன்றும் அரைச்சி கிரிச்சி ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி சிம்பிளாக செய்ய வேண்டியது தான். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா காய்ஞ்ச அப்புறம் வடவத்தை போட்டு தாளிச்சிக்கோங்க. வடவத்தை போட்டு தாளித்து வடவை நல்லா பொரிச்ச அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வெட்டி போட்டு வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு கறிப்புளியும் போட்டுக்கோங்க. கறிப்பில் நான் போடலை. கறிப்புளியும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதை நல்லா ஒரு பாதி வேக்காடு நல்லா குழவா வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுங்கள், கத்திரிக்காயை நல்லா வெட்டி ஒரு 10 கத்திரிக்காயை துண்டு துண்டாக வெட்டி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அது நல்லா பாதி வேக்காடு வதங்குற வரைக்கும் அப்படியே தீயை கொஞ்சம் சின்னதாக்கி நல்லா வதக்குங்க. அதுக்குள்ளே நம்ம குழம்பை கூட்டிக்குவோம். குழம்பு எப்படி ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் புளி எடுத்துக்கிட்டு அதை நல்லா கரைச்சி தண்ணி ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு 4 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுக்கிட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். வெந்த உடனே இந்த குழம்பு எடுத்து அதில் ஊற்றிட்டு தட்டை போட்டு மூடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதில் கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம வத்தலும் பூண்டும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கி அதில் போட்டுடணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சுண்டைக்காய் வத்தலை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதிலே பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினோடனே குழம்பு நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லா குழம்பு வாசனை வந்தோடனே இந்த பூண்டு வத்தல் எண்ணெய் அப்படியே அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டிங்கனாக்கா அவ்வளோதான் வத்த குழம்பு. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாக்கா நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி மாவு கலந்து ஊற்றிக்கலாம். புளி இவ்வளோ தான் குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.